சக்தியும் பொன்னியும் வந்து கோயிலுக்கு போகிறத பார்த்து பிரீத்தி அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே வந்து இதை தடுத்தே ஆகணும், இவங்க 2 பேரும் ஒன்றா இன்றைக்கி மாலை மாற்றிக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு பிரீத்தி முடிவு பண்ணுறாங்க. அதனால் சக்தி கிட்டே இன்றைக்கி இம்பார்ட்டண்டான கிளைண்ட் மீட்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்கிறாங்க. உடனே வந்து சக்தி நிஜமாவா அப்படின்னா, ஆமாம் உண்மையிலேயே இருக்குது, அந்த கிளைண்ட்டை கூட நான் வர சொல்லிட்டேன், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சக்தி, நீ கொஞ்சம் நேரம் அட்டன் பண்ணி தான் ஆகணும்னு. சரி பொன்னி, நான் கொஞ்சம் நேரம் அட்டன் பண்ணிட்டு உடனே கோயிலுக்கு நான் வரேன், நீங்கள் எல்லோரும் கோயிலுக்கு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு எல்லாருமே சக்தியை திட்டுறாங்க. ஏன் சக்தி இப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு, சரி மாமா அவர் கொஞ்சம் நேரம் அட்டன் பண்ணிட்டு வரட்டும், அவர் கண்டிப்பாக வந்துடுவான்னு நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி வந்து கிளம்புறாங்க. அவன் வரவே மாட்டான், நீ காத்துன்னு தான் இருக்கணும், எக்காரனை கொண்டு வந்து நான் சக்தியை அனுப்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க பிரீத்தியை பார்த்துட்டு வந்து பொன்னி யோசிக்கிறாங்க. கண்டிப்பாக இவ ஏதோ பண்ண போகிறா அப்படின்னு சொல்லிட்டு பிரீத்தியை பார்த்து பொன்னி யோசிச்சுட்டு இருக்காங்க. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, கோயிலில் பூஜையெல்லாம் நடக்க போகுது. அந்த டைமில் கரெக்டாக நல்ல நேரம் போயிட்டே இருக்குது. சீக்கிரமாக வந்து அவர் வந்துட்டாரா, 2 பேரும் வந்து இந்த பூஜை பரிகாரத்தை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதை கேட்டு வந்து சக்தி இன்னும் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாரு, நம்ம கார்த்தி வந்து இன்னுமா சக்தி வரல, ஏன் இப்படிலாம் பண்ணுறான்னு தெரியலையே, கார்த்தி எனக்காக ஒரு உதவி பண்ண முடியுமா அப்படின்னு சொன்னோன்னே, என்ன பொன்னி சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக செய்கிறேன் அப்படின்றாரு. நீங்கள் உடனே கையோடு போயிட்டு சக்தியை கூட்டிகிட்டு வாங்க, நீங்கள் ஃபோன் பண்ணால் கூட வேஸ்ட்டு தான் அப்படின்னு சொன்னோன்னே, சரி பொன்னி உங்களுக்காக நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி அங்கே போகிறாரு. வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, ஐயோ கார்த்தி வந்துட்டானே, இவன் ஆனால் கண்டிப்பாக சக்தியை கூட்டிகிட்டு போயிடுவான், அதனால் இவனை பார்க்க விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பிரீத்தி பிளான் பண்ணுறாங்க. பிரீத்தி வந்து அவங்க இம்பார்ட்டண்டான மீட்டிங்கில் இருக்கார், அதனால் வந்து இப்போ வர முடியாது, சக்தியை பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகிட்ட சொல்கிறாங்க. அதை கேட்டு அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள நுழைய அதிரடியாக கார்த்தி, என்ன சக்தி இப்படி பண்ணுற, இன்றைக்கி எவ்வளோ இம்பார்ட்டண்டான வேலை இருக்குது, வா அப்படின்னு சொல்லிட்டு இழுத்துட்டு போகிறாரு. அது வந்து எல்லாத்தையும் பிரீத்தி இருக்காங்க பார்த்துப்பாங்க, வா வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டின்னு போகிறாரு. பிரீத்தி செம்மையாக டென்ஷன் ஆகிறாங்க. இப்படி நடந்துச்சுன்னு சொல்லிட்டு இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, எப்படியும் வந்து இதை நடக்கக்கூடாதுன்னு நினச்சேன், இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி வந்து சக்தியும் 2 பேரும் ஒன்றா சேரக்கூடாது இந்த டைமில் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இங்கே வந்து நான் சொன்னதை மறந்துட்டியா வந்து சக்தி, நான் சொன்னேன்ல மாலை மாற்றுக்கும் போது பொன்னிக்கு வந்து நீ வந்து விரும்புகிறத சொல்லணும், மனசில் இருக்கதா சொல்லணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் மறந்துட்டியா அப்படின்னோடனே, கண்டிப்பாக நான் இன்றைக்கி சொல்வேன் அப்படின்னு சொல்லி சக்தி சொல்கிறாரு. இதை எல்லாத்தையும் பிரீத்தி கேட்டுறாங்க. பிரீத்தி அதிர்ச்சி அடைகிறாங்க. இதை விடக்கூடாது, எல்லாரும் முன்னாடியும் வந்து பொன்னியை பற்றி எல்லாருக்கும் முன்னாடியும் அப்படியே வந்து வெட்ட வெளிச்சமாக உண்மையை போட்டு உடைக்கணும், அதுக்கு நான் எதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரீத்தி என்ன பண்ணுறாங்க, அங்கேருந்து கிளம்புறாங்க. வந்து சக்தி என்ன பண்ணுறாரு, எப்படியாவது வந்து பொன்னிக்கிட்ட தான் விரும்புகிறத சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. அடுத்து வந்து நிறைய சம்பிரதாயம் சாங்கியம் எல்லாமே பண்ணுறாங்க. அடுத்து மாலை மாற்றிக்கிறதுக்காக வராங்க. அப்போ சக்தி வந்து பொன்னி கழுத்தில் மாலை மாற்றிட்டு நம்ம விஷயத்த சொல்லிடலாம், பொன்னி எங்கேயாவது கூட்டிகிட்டு போயிட்டு நல்லா வந்து நம்மளுக்கு வந்து ட்ரீட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. பொன்னிக்கிட்ட மாலை மாற்றும் போது கரெக்டாக அங்கே பிரீத்தி வராங்க. உடனே பிரீத்தி வந்து 2 பேரை கூட்டிகிட்டு வராங்க. அதை பார்த்து எல்லாம் அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே பிரீத்தி வந்து இந்த மாதிரி இவ தான் வந்து எனக்கும் சக்திக்கும் நடக்க இந்த கல்யாணத்தை நிறுத்தினா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அந்த 2 பேரையும் சொல்ல வைக்கிறாங்க. அவங்களும் வந்து ஆமாம் பொன்னி சொல்லி தான் நாங்கள் இதெல்லாம் செஞ்சோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. அதை கேட்டு எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே இவ்வளோ வேலை பொன்னி பார்த்துருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பொன்னியை பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ சக்தி வந்து எல்லாம் நிறுத்துறீங்களா, பொன்னி ஒன்றும் அப்படிப்பட்டவ கிடையாது, பொன்னியை நான் நம்புறேன் அப்படின்றாரு. அதை கேட்டு பிரீத்தி அதிர்ச்சி அடைகிறாங்க. சக்தி அப்படின்னோடனே, பிரீத்தி இவ்வளோ நாள் வந்து உன்னை பற்றி பொன்னி எதுவுமே சொன்னதில்லை, ஆனால் இப்போ நீ வந்து பொன்னியை பற்றி இவ்வளோ கேவலமாக வந்து பேசிகிட்டு இருக்க, இவங்க 2 பேர் சொன்னால் நான் நம்பிடுவேனா, பொன்னி வந்து இப்படிலாம் பண்ணக்கூடிய ஆளே இல்லை அப்படின்னோடனே, பொன்னி நீ சொல்லு பொன்னின்னொன்னே, இல்லைங்க எனக்கும் இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, ஏன் இவங்க இப்படி சொல்கிறாங்கன்னே தெரியாது, உங்கள் சொந்தக்காரங்க நினச்சிட்டு தான் இவங்ககிட்ட நான் பழகினேங்க, ஆனால் இப்படி பண்ணுவாங்கன்னு நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி அழறாங்க. உடனே வந்து இவ பொய் அழுகிறா, உண்மை கிடையாது, உண்மையிலே சொன்னால் இவங்கள வச்சு இவ தான் எங்கள் வாழ்க்கையை வந்து நாடகம் ஆடினா அப்படின்னு சொல்லிட்டு பிரீத்தி வந்து சொல்கிறாங்க. அதை கேட்டு வந்து சக்தி வந்து பிரீத்தியை வந்து கேட்குறாரு, சரி பொன்னி தான் இப்படி பண்ணானா, நீ எப்படி வந்து அந்த டைமில் வந்து போன சொல்லு, அது வந்து உங்கள் அப்பா அம்மாவை சொல்லி தானே நீ போன, அப்போ பணத்துக்காக தானே நீ போன, அப்போ பொன்னியே சொல்லியிருந்தாலும் நீ போனதுக்கு வந்து காரணம் வந்து பணம் தானே, அப்போ அந்த கல்யாணத்தை நிறுத்தி நீ தானே, எப்படி பொன்னி ஆவா, பொன்னியெல்லாம் வந்து இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணவே மாட்டா, 1000 பேர் 1000 சொன்னாலும் சரி, என் பொன்னி எப்படின்னு எனக்கு தெரியும் அப்படின்றாரு. அப்படியே அதிர்ச்சியாக எல்லாருமே பார்த்துட்டே இருக்காங்க. அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து பொன்னி வந்து அப்படியே வந்து கையை பிடிக்கிறாங்க. நீ கவலைப்படாத பொன்னி, உனக்கு நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சக்தி சொல்கிறாரு. உடனே சந்திரசேகர் வந்து, இங்கே பார் பிரீத்தி, நீ பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லைம்மா, இவ்வளோ நாள் உன்னை வீட்டில் வச்சு அவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டா பொன்னி, அவளுக்கு எதிராக இந்த மாதிரி யோசிக்கிறியா நீ அப்படின்னோடனே, இல்லை அங்கிள் நான் யோசிக்கிறேன், இவங்க சொன்னது தான் நான் சொல்கிறேன் அப்படின்னோடனே, இவங்க உண்மையை தான் சொல்கிறாங்கன்னு யார் நம்ப முடியும், இவங்க போய் கூட சொல்லலாம்ல அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, அப்படியே அவங்க வந்து பார்க்குறாங்க. சொல்லுங்கள் நீங்கள் இது சொன்னது உண்மை தானே அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே அவங்க வந்து முழிக்கிறாங்க. உடனே வந்து பிரீத்தி செம்மையாக டென்ஷன் ஆகிடுறாங்க. இப்படி பண்ணுறாங்களேன்னு தர முடியுது.